தீபா எங்கள் வீட்டு எதிர்க்க தான் அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இது ஆதார் கார்டில் வந்து ரஹீமான் பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரூபாலின்னு தான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னதே. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எதிர்க்கலே இருந்துட்டு இந்தமாரி பண்ணாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து இவங்க வந்து தமிழ் சுத்தமாக பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து தமிழ் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே ரோட்டுக்கும் வீட்டுக்குமே நடந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வீடை திறந்தாலே ஒரே நாற்றடிக்கும். என்ன நாற்றடிக்குதுன்னு கேட்டால் நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம், அதனால் எங்களுக்கு நாற்றடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்தமாரி தனித்தனியாக துண்டாக வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ போலீஸ் வந்து தான் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ இந்த வீடு வந்து ஸ்மெல் வருது, அந்த வீட்டுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அதேமாதிரி யார் எவருன்னு தெரியாதவங்கள தயவு செய்து வீட்டுக்கு வாடகையே வைக்காதீங்க. முதல்ல இந்திக்காரங்களுக்கு எந்த வீடுமே விடாதீங்க. இந்திக்காரங்களுக்கு வீடை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அது பாதிப்பு. அதனால யாருக்குமே வாடகையே ஃபஸ்ட்டு விடாதீங்க. வாடகை விட்டால் கூட குடும்ப பொம்பளைங்களா பார்த்து வாடகை விடுங்க. புரோக்கர் காசுக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்க புரோக்கர் தராங்க, இவங்க புரோக்கர் காசு தராங்கன்னு ஆசைப்பட்டு எத்தனை வந்து யாரையும் வாடகை வீட்டில் வைக்காதீங்க. வைக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்குண்ணா, எங்களால் இப்போ வெளியிலே வர முடியல. எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களை விட இப்போ என் பசங்க பயப்படுதுங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இந்தமாரி வெட்டி துண்டாக வெட்டி போட்டிருக்காங்களேம்மா, நான் எப்படிமா வெளியில் போகுதுன்னு பசங்க கேட்குதுங்க. இப்போ எங்களை விட பசங்க எல்லாமே பயப்படுதுங்க. வீட்டுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ நாற்றடிக்குது. அப்போ எத்தனை நாள் அவங்க அந்த பாடியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எப்படி ஒரு சாதாரணமாக வந்து இந்தமாரி பண்ணியிருக்காங்கன்றதே தெரியல. ஆனால் அவங்க வந்து வந்த புதுசில் அவங்க தனியாக தான் வந்தது. அந்த லேடி வந்து தனியாக தான் வந்தது. அவங்க வீட்டுக்காரா பிள்ளைங்க யாருமே வரல. அவங்க வீட்டுக்காரன் வந்தது வந்து ஒரு 2ஆம் தேதி தான் வந்ததே. 3ஆம் தேதி சாவச்சுதா 4ஆம் தேதி சாவச்சுதான் தெரிலண்ணா. ஆனால் 2, 3லேருந்தே ஒரே நாற்றம் தான். அப்போ அது 2ஆம் தேதி வெட்டுச்சோ இல்லை 3ஆம் தேதி வெட்டுச்சோ தெரியலண்ணா. அதுக்கப்புறமா தான் இந்த இன்னொருத்தன் வந்தான் பாருங்க, அவன் வந்தது. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்காரனை கூட்டின்னு வந்தது இந்த மாதம் 2ஆம் தேதி தான். இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாலும் இங்கே வந்ததே கிடையாதுண்ணா. இந்த மாதம் 2ஆம் தேதி தான் இருந்தாலும் வந்ததே. கல்யாணம் அது வந்து கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் ஃபோட்டோ வந்து வேற ஃபோட்டோ காமிச்சிக்குது என் பொண்ணுக்கிட்ட. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது 8வது படிக்குதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட காமிச்சிருக்கு. என் பொண்ணு நான் சொல்லிச்சு, அம்மா வீட்டுக்காரர் ஃபோட்டோ வேற காமிச்சாங்க, இவர் வேற மாரி இருக்கிறாரமேன்னு கேட்டுச்சு. இப்போதான் சொல்கிறாங்க அது இது 2வது வீட்டுக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த சத்தமும் வரலண்ணா, ஒரு சத்தமே வரல. அதெல்லாம் கிடையாதுண்ணா. அவங்க அதேமாரி காலையிலலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்கண்ணா. காலையில் மத்தியானம் சாயந்தரம் இருக்கவே மாட்டாங்கண்ணா. நைட்டு 10 மணி 9:30 மணிக்கு அவங்கள நம்ம பார்க்கலாம். அதோட அவள் தான். திருப்பி அவங்க காலையில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியாது. நைட்டில் மட்டுமே தான் அவங்க சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த 4 நாள் 5 நாளாண்ணா தொடர்ந்து ரோட்டுக்குமே தான் நடந்து இருந்தது, முடியை விரிச்சு விட்டுக்குன்னு. இதுக்கோ அதுக்கோ போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக தான் தெரியுது எங்களுக்கு இந்த காவால் தான் கையும் காலையும் போட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியுது. சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனதை நாங்கள் பார்க்கலண்ணா. கை கால் வந்து போலீஸ்கார் எடுத்துன்னு போனதை தான் நாங்கள் பார்த்தோம். நேற்று வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க போலீஸ். இந்த கூவத்தில் தான் எதுவுமே வரலண்ணா, எந்த பிளட்டுமே வரல. அந்த பொண்ணு வந்து ஒரு ஊதவத்தியோ இல்லை ஒரு சென்ட்டோ உள்ளே ஏற்றி வச்சுட்டு இங்கே வந்து உக்காந்துக்கோண்ணா. எல்லாமே பண்ணிட்டு இங்கே வந்து உக்காந்துக்குது. வெளியில் யாருக்குன்னா டவுட் வருதா, யாருன்னா நாற்றடிக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு நாங்கள் கேட்க சொல்லலாம். எலி செத்து போய் கிடக்குது, பூனை எடுத்துன்னு வந்து போட்டுச்சு, நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம், ஏதோ சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணு. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் நினச்சி பார்க்கல. தெரியல இப்பயும் அந்த ஸ்மெல்லு இருக்குதா உள்ள. நாங்கள் வந்து இந்தமாரி ஆளுங்களை இனிமேல் விடாதீங்க, இந்திக்காரங்களை விடாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் விடவோ. இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு இல்லைண்ணா. பிடிச்சா வாழணும், நான் பிடிக்கலன்னா விட்டுடணும். அதுக்காக ஒரு உயிரை நீங்கள் சாவடிச்சு இப்போ நீ போய் நிம்மதியாக இருக்க போகிற, ஜெயிலில் தானே இருக்க போகிற. அதுக்கு அந்த ஆளாச்சும் எங்கன்னா கந்திருப்பான், நீயாச்சும் எங்கன்னா இருந்திருப்பேன். இப்போ எல்லாருக்குமே பாதிப்பு தானே. 16 வீடு இருக்குது. இந்த 16 வீடுக்குமே அது பாதிப்பு தானே. எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாருமே குழந்தை குட்டி வச்சுருக்காங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த ஆவி உள்ளே இருக்குமா, அவனை துடிக்க வெட்டியிருக்காங்களே, அந்த ஆவி இருக்குமா. எங்கள் வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு. இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ எல்லாருக்குமே அது பாதிப்பாயிடுச்சு இல்லை. அதுதான் இப்போ எல்லாருக்கும் கஷ்டம்னா. வாடகை விடுங்க, தப்பு கிடையாது. தெரியாத ஆளுங்களுக்கு விடாதீங்க. விட்டதான் இப்போ பிரச்சனை. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போச்சுண்ணா. விசாரிச்சுட்டா போனாங்க. பெரம்பூர்லேருந்து வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் தான் சொன்னோண்ணா. நாங்கள் எல்லாத்தையுமே தான் சொன்னோம். கேமரா போட சொல்லியிருக்கோண்ணா. கேமரா போட்டால் எங்களுக்கு தெரியும்ண்ணா. ஏன்னா யார் வராங்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் சந்தில் கேமராவும் கிடையாது, என்ட்ரன்ஸ்லேயும் கேமரா கிடையாது, பின்னாடியும் கேமரா கிடையாதுண்ணா. அப்போ யார் என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியல. இங்கே கேமரா இருந்திருந்தா நாங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு வெளியில் வந்து சுற்றி பார்க்கணுண்ணா. குழாவண்டை வந்து நின்றுக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அது இந்தமாரி வேலை தான் பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஒண்ணுமே வரலண்ணா, ஒண்ணுமே வரல. இப்ப தண்ணிக்கு கூட இறங்கி வர முடியல. நாங்க இதுல இருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி பிடிக்க முடியல.
சொல்லுங்க சார், குழந்தை குட்டியை வச்சுருக்கோம்ல, நாங்கள் எப்படி இறங்கி வர்றது? சின்ன குழந்தைங்களெல்லாம் எப்படி நம்பி விடுறது? எங்களுக்கு நல்ல முடிவு தெரியணும் சார். கேமரா போட சொல்லுங்க, போலீஸ் போட சொல்லுங்க, பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். மக்களுக்கு எங்களுக்கு வேணும். விசேஷாருக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஏரியாவில் முதல்ல யார் வரா யார் போகிறான்னு தெரியணும். இந்த சந்தில் அது தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், கேமரா போடுங்க, ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. சின்ன குழந்தைங்கெல்லாம் இருக்குது, பொண்ணுங்க பிள்ளைங்கெல்லாம் இருக்குது. இதில் நாங்களே போயிட்டு இதில் நைட்டில் வரப்போ பயமாக இருக்குது. 3 நாளாக தண்ணி இந்த வாசலில் இறங்கலை சார். 3 நாளாக தண்ணிக்கு நாங்கள் நாற்றம் ஆக்கின சோறை சாப்பிட முடியல, நாற்றம் அடிக்கிற அடி. எப்படி குழந்தை குட்டியை வச்சுருக்கிறது? வியாதி வருமா வராதா? சின்ன குழந்தைங்களை எனக்கும் பேரம்பேத்தியெல்லாம் இருக்குது. ஒரு தூக்கிட்டு இதில் எப்படி வர்றது? இந்த நாத்தத்தில் வியாதி வந்தால் யார் பாதுகாப்பு? எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், முக்கியம் பாதுகாப்பு வேணும். இந்த ஒரு லேடின்றவங்க இந்திக்காரங்க வந்து 3 மாதம் ஆகுது வந்து கரெக்டாக. ஃபஸ்ட்டு அவங்க வந்தாங்க. அவங்க வந்து அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வயசானவங்களை ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. வயசானவங்களை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மூக்கில் டிவி போட்டு இங்கே வந்து மூத்திரம் போகிற மாரி கேட்டால் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பையனை ஒருத்தனை கூட்டின்னு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரத்தில்லை. அந்த லேடி வந்து லேட்டாக தான் வருவாங்க. அவங்க வீட்டில் ஸ்டவ்வு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கரண்ட் அடுப்பு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போயினே இருந்தது. அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. வந்தால் எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஹிந்தின்னு இப்படியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போது நடுவில் 2ஆம் தேதி யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா அவங்க வந்து இங்கே வந்து வேறு பேர், ஆதார் கார்டில் வேறு பேர் இருக்குது, இங்கே சொன்ன பேர் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா 3 நாளாக அவங்க தூங்கவே இல்லை. தூங்காமல் என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஹவுசிங் போர்டு. இந்த ஹவுசிங் போர்டு பேக் சைடு வந்து ஒரு காவா இருக்குது. இதில் வந்து சவுண்டு கேட்டது தண்ணி குழாய் வந்து ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க, என்ன தண்ணி சவுண்டு அப்படின்ட்டு. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஒன்றும் இல்லை வீட்டில் சண்டை அப்படின்னுக்கிறாங்க. ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு எதோ என்னத்தையோ பண்ணி இது பண்ணிட்டு 3 நாளாக அவங்க கதவு எப்பயுமே சாத்தியே வைப்பாங்க. பூனைக்குட்டியை மட்டும்தான் உள்ளே சேர்ப்பாங்க. பூனைக்குட்டி ஏன்னா பூனைக்குட்டி கேட்டால் கவுச்சி வந்து போட்டுச்சு அப்படின்றாங்க. நாய்க்குட்டி போனால் நாய்க்குட்டி தேத்திடுவாங்க. கதவு டாப்பால் போட்டு எனி டைம் ஊதுவத்தி வாசனை, சென்ட்டு வாசனை தான் அடிக்குமா, கண்டி வேறு எந்த ஸ்மெல்லும் வராது. கதவு சாத்தியே தான் வச்சுருப்பாங்க. முந்தனத்து ஒரு கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணிக்கு என் பசங்கள்லாம் சொல்லிச்சிங்க, அப்பா அந்த பொம்பளை அந்த ஆண்டியை வந்து அந்த கோயிலாண்டியே இருக்கிறாங்கப்பா, என்னன்னு தெரில, தலையை விரித்து போட்டுன்னு இப்படி போகிறாங்க அப்படி வராங்க, இப்படி போகிறாங்க அப்படி வராங்க. ஏன்னா அந்த கை கால் அங்கே தான் இருக்குதுன்றதுக்கு. நான் 3:30 மணிக்கு நான் எழுந்து வந்தேன். 3:30 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தால் உள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே வந்தார். இப்போ அப்போ அந்த பெரம்பூர் போலீஸ்காரன் கூப்பிட்டு வந்தாங்களே, உள்ளேருந்து ஒரு பேக் ஒன்று டக்குன்னு எடுத்து மாட்டின்னு இப்படி வெளியே ஓடியாந்தார். வெளியே ஓடி அந்த உடனே அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார், திருப்பி உள்ளே ஓட்டார். நான் இது ஓட்டார் அப்படி சொல்லிட்டு நான் யோசிச்சுன்னு தான் இவர் ஓடுறாரு நம்மளை பார்த்துட்டு அப்படின்ட்டு. அந்த லேடி ஒரு 15 நிமிஷமாக அந்த வாசல்லையே நிற்கிறாங்க. நான் எப்போ இவர் வந்து படுப்பார் அப்படின்ட்டு. நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். இவங்களும் போகிற தெரியல, நம்மளையும் இது பண்ண மாட்டேறாங்க, என்ன தான் விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த பேக் எடுத்து மாட்டினோனையும் அவர் கடகன்னு இப்படி படிக்கட்டிலேருந்து ஓடி கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போயினேன்ட்டார். அதுக்கப்புறம் இவங்க வீடை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு 3:30-4 மணி இருக்கும். அழகாட்டியம் பெரம்பூர்லேருந்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து தான் இந்தமாரி இங்கே இது கடிச்சிது, பாடி கடிச்சிதுன்ட்டு. ஆனால் அந்த பொட்டி வாங்கி வந்ததை பார்த்து சாட்சி இருக்கிறாங்க. அந்த ப்ளூ கலர் பெட்டி ஒன்று வாங்கி வந்தது வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் பொட்டி இந்த வழி வரல, காவாவரம் போயிருக்கு. காவாவரம் போயிட்டு எஸ்ஐட்டில் போயிட்டு ரேபிடோ புக் பண்ணி போய்க்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.